அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் அருகே சேவலை கவுண்டன்பாளையம் பகுதியில் தெய்வசிகாமணி, அவரது மனைவி அலமேலு, மகன் செந்தில்குமார் மூவரும் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் பின்பக்கம் சப்தம் கேட்டு எழுந்து வெளியே வந்த தெய்வசிகாமணியை அங்கு மறைந்திருந்த நபர்கள் வெட்டி கொலை செய்துவிட்டு வீட்டுக்குள் சென்று அலமேலுவையும் செந்தில்குமாரையும் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் பீரோ உடைக்கப்பட்டிருப்பதால் பணம், நகைக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அடிப்படையில் விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் 8 சவரன் நகை கொள்ளை போனது தெரிய வந்திருக்கும் நிலையில் கைரேகை மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தடயங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி தெரிவித்திருக்கிறார். பார்த்ததுல ரொம்ப ஷார்ப் வெப்பனும் பிளண்ட் வெப்பனும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பெரியவர் வெளியே இருக்கார். ஒருவேளை அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம், சப்தம் கேட்டதுக்காக வந்திருக்கலாம். அவர் வெளியே இருந்தார், காலையில் கொஞ்சம் உயிரோடு தான் இருந்தார். இப்போ அவர் இறந்துட்டார். அவங்களோட மனைவி அவங்களும் அவங்களுடைய மகனும் உள்ளே இறந்து கிடந்திருக்காங்க. கூடிய விரைவில் நிச்சயமாக நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சோம். இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல, நிச்சயமாக ஒரு ஆள் மட்டும் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை, அப்படி தான் தெரியுது. ஏன்னா 3 பேர் இருந்திருக்காங்க. ஒரு ஆளுக்கு மேலே இருக்கலாம். எத்தனை பேருங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஒரு கொலை நடக்கும்போது பல ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தனிப்படையும் ஒவ்வொரு ஆங்கிளில் பார்த்துட்டு இருக்காங்க. கோவையில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த செந்தில்குமார் பல்லடத்தில் கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்து குழந்தையுடன் வந்த மனைவி கதறி எழுதார். உறவினர்கள் ஆறுதல் கூறி சமாதானம் செய்தனர். அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம்.